அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 108. ஓம் தீயோர் கெட்டா தின்பருள் போற்றிவோம். மந்திரம் 109. ஓம் நல்லோர்க்கு எட்டும் நன்பொருள் போற்றிவோம். அடியேன் ஒருமுறை அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டேன். அப்போது, அம்மா, இந்த உலகத்தில் நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அநியாயம் அக்கிரமமும் செய்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், படைப்பில் இந்த முரண்பாடு ஏன் என்று கேட்டேன். மகனே, நல்லவன் என்பவன் யார்? யார் நல்லவன் என்று என்னிடமே திருப்பி கேட்டாள். எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவன் தானே நல்லவன் என்று அம்மாவிடம் சொன்னேன். மகனே, நீ யாரை நல்லவன் என்று சொல்கிறாயோ அந்த நல்லவனது ஆன்ம பரிபக்குவம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தாள். மகனே, எனக்கு நல்லவன் யார் தெரியுமா? சாலை ஓரத்திலே சித்தப்பிரமை பிடித்து அலைகிறானே, அவன்தான் எனக்கு நல்லவன். ஏன் தெரியுமா? அவன் மனத்திலே சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை, பகை இல்லை, பொறாமை பொச்சரிப்பு இல்லை, கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, வஞ்சகம் இல்லை, ஆசைகள் இல்லை, ஆணவம் இல்லை. அவன்தான் எனக்கு நல்லவன் என்று சொல்லிவிட்டு மேலும் கூறினாள். மகனே, முற்பிறவிகளில் செய்த புண்ணியம் காரணமாக சிலருக்கு நான் செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. செல்வம் சேர சேர செருக்கும் கூடவே வந்து விடுகிறது. செல்வம் சேர சேர அவன் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? இது தெய்வம் கொடுத்த செல்வம் என்று நினைத்து தனக்கு போக மற்றதை ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டுமடா மகனே. மாறாக செல்வச்செருக்கின் காரணமாக இவன் ஏழை எளியவர்களை வதைத்தால் இவனை எப்படி தண்டிப்பேன் தெரியுமா மகனே என்று இடைவெளி கொடுத்து சொன்னாள். இவனுக்கு எதனால் ஆணவம் வந்தது? செல்வத்தால் தானே. அந்த செல்வத்தை மேலும் மேலும் கொடுப்பேன், கொடுத்து கொண்டே போவேன். இந்த செல்வமும் தன்னை காப்பாற்றாது என்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவேன், இறுதியில் அழித்து விடுவேன் என்று சொல்லி முடித்தாள். அன்னை ஆதிபராசக்தியின் இந்த உபதேசம் விளங்காத உண்மைகளை விளங்க வைத்தது. மனிதர்கள் பல வகை, எல்லோருக்கும் தெளிந்த சிந்தனை வருவதில்லை. ஏதோ ஒரு பிறவியில்தான் தெய்வ சிந்தனை உண்டாகிறது. தெளிந்த ஞானம் உண்டாவதற்கும் பல பிறவிகள் தேவைப்படுகின்றன. இன்ப துன்ப அனுபவங்கள் தேவைப்படுகின்றன. வாழ்க்கை இந்த ஒரு பிறவியோடு முடிவதல்ல. உயிரின் பயணம் நீண்டது, நெடியது. மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் வீசி எறியப்பட்டு வந்தவன் அல்ல. அவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு நல்லவனாக வாழ முயல்பவனுக்கு ஆதிபராசக்தி எட்டும் தொலைவில் வந்து அருள்பாலிப்பார். கயவர்கட்கும் சுயநல பேர்வழிகட்கும் சூதுவாது கொண்டவர்கட்கும் அவள் எட்டாத தொலைவிலிருந்து பாடம் புகட்டுவாள். எனவே அன்னை ஆதிபராசக்தி நல்லோர்க்கு எட்டும் நன்பொருளாக இருப்பவள் என்றும் தீயோர்க்கு எட்டாத திடமான பொருள் என்றும் இம்மந்திரம் கூறுகிறது. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.